ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆவடியில் சரியான மழைங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், உட்காந்து பூனைகளோட வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இந்த மழையை எவ்வளோ மழை தெரியுங்களா, சரியான மழை. அதை பார்க்கலாம் வாங்க. நம்ம சத்தத்தோட ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அழகான தருணங்கள், இந்த மழையோட சத்தம். எங்களோட பூனைக்குட்டிங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த மழையில் அவங்களால வெளியவும் போக முடியல, அதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாலும் ரொம்ப மழையாக இருக்குது. நீளும் போது தான் நான் போயிட்டு வரேன். எவ்வளோ சத்தம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சத்தத்தோடு இந்த மழையோட சத்தம் ரொம்ப அழகாக இருக்குது. இவங்களுக்கு வந்து சரியான மழை, ஜாலியாக இருக்குது. அப்படியில் இவ்வளோ மழையா முடியலடாப்பா சாமி, சரியான மழையாக இருக்குது. காலையிலேருந்து அந்த அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு நம்ம தான் வந்து பாபாவை தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா சாமிகளையும் வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு மட்டும் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் மழை வந்தோன்னா அதையும் நம்ம ஒரு பக்கம் ஷூட் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மழையோட பூஜையோட பொருட்கள் எல்லாம் ரொம்ப சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சாமியோட பாட்டு போட்டுட்டு முருகாவோட பாட்டு போட்டுட்டு ரொம்ப அழகான ஒரு தருணங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா பூஜை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். முருகனுக்கு செவ்வாய் ஓரை அப்படின்னு அந்த டைமில் போடணும். காலையில் வந்து 6 to 7, மத்தியானம் பார்த்திங்கன்னா 12 to 1, ஈவினிங் பார்த்திங்கன்னா 7 to 8, இந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கோமாதா, அதுக்கப்புறம் நம்ம சாய்பாபா, எல்லா சாய்பாபாவுக்கும் ரொம்ப அழகான ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் எத்தனை பேர் இது மாதிரி அலங்காரம்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள். இந்த மழையோடு கூட நம்ம பூஜைகள்லாம் செய்யும்போது ஒரு மனசுக்கு ஒரு அமைதியான ஒரு தருணங்களாக நான் ஃபீல் பண்ணேங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இந்த விநாயகர் ரொம்ப ஸ்பெஷலு. எனக்கு ரொம்ப அழகான ஒரு விநாயகர். அவர் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். சாய்பாபாவோட ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் வீடு ஃபுல்லாக சாய்பாபா தான் இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா மணிகண்ட சாமியோட மணி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதம் இருக்குது. நம்ம ராமேஸ்வரத்தில் வாங்கின பாதம் எல்லாமே வச்சுருந்தேன். முருகனோட வேல் வச்சுருந்தேன். எல்லாமே இது ஒரு வாசலில் வைக்க அலங்காரம் பூ வச்சுருந்தேன். இது எல்லாமே எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத இந்த பூஜையோட எல்லாம் முடிச்சாச்சுங்க. எல்லாருக்கும் வந்து முருகரோட ஐயப்பனோட அருளும் கிடைக்கணும், சாய்பாபாவோட அருளும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். உங்களுக்கு எனக்கு எத்தனை பேர் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷூட்டிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த மாவட்டம், இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு உங்களுக்கும் சப்போர்ட் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் யூடியூபர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு தெரியணும். ஓகேங்க, தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.